Hello Tamil viewers. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக் டைபோல். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா என்ன, அதே மாதிரி எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னா என்ன, அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு திஸ் எலக்ட்ரிக் டைபோல்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் டைபோல்னா முதல்ல என்ன? ஸோ எலக்ட்ரிக் டைபோல் என்னன்னா two equal and opposite charges separated by some distance. So two equal and opposite charges separated by some distance. For example, இங்க பாருங்க two பாருங்க equal and opposite charges separated by some distance 2a. So இதான் வந்து center of the dipole. So இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு dipole. So separated by some distance. Dipole. So இந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வந்து total charge of a dipole is 0. So dipole total charge 0. பாருங்க total charge of the dipole வந்து 0 அப்படிங்கறனால வந்து இதனால எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைச்சிட கூடாது, இல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ 0 நினைச்சிட கூடாது. கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ வந்து வேற ஒரு மேக்னிட்யூட் வரும். இது வந்து 0னால அது 0 நினைச்சிட கூடாது. ஓகே, கண்டிப்பா ஒரு வேல்யூ இருக்கும். அது என்னங்கறத நம்ம எக்ஸ்பிரஷன் நம்ம பார்ப்போம். ஓகே, சோ இதா ஒரு எலக்ட்ரிக் டைபோல். இன்னொரு டேர்ம் சொன்னேன்ல, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஸோ மொமெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஸோ மொமெண்ட்னா என்ன அர்த்தம்னா வந்து ப்ராடக்ட் ஆஃப் எனி பிசிக்கல் குவான்டிட்டி வித் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸோட ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ண அதான் வந்து மொமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டைபோல் மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டினோட்டட் பை பி என்ன சொல்றாங்கன்னா வந்து சார்ஜ் ஒன் வேல்யூ ஆஃப் சார்ஜ். ஸோ வேல்யூ ஆஃப் சார்ஜ் இருக்குல்ல, இங்கே வந்து Q தான் வேல்யூ மேக்னிடியூட். ஸோ இன்டூ டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2a. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஓகே, இதோட யூனிட் என்னது? கூலும் மீட்டர். இதான் அதோட யூனிட். ஓகே, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். சரி, இந்த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் எதுக்கு எழுதிருக்கீங்க, என்ன பண்ணுது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதான் வந்து it determines the strength of the dipole. Determines the strength of the dipole. ஓகேவா? இந்த டைபோல் மொமெண்ட் கிரியேட் ஆனதுக்கான காரணம் என்னன்னா வந்து டியூ டு திஸ் டிஃபரண்ட் சார்ஜஸ். என்னன்னா ஆப்போசிட் நேச்சர்னால -q + qன்றனால வந்து பாத்தீங்கன்னா அந்த டைபோல் மொமெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதான் வந்து about electric dipole moment. Okay, so electric dipole என்னன்னு பார்த்துருக்கோம், electric dipole moment என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ electric field due to this dipole அப்போ இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, so electric field due to this dipole. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டைரக்ஷனில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கான எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? எந்தெந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து along the axial plane of the dipole, அதே மாதிரி செகண்ட் along the equatorial plane of the dipole. Okay, so with respect to these two directions, இந்த ரெண்டு டைரக்ஷன்ல தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? along the axial line of the dipole. ஓகே, ஸோ அலாங் த ஆக்சியல் லைன் ஆஃப் த டைபோல் அப்படின்னா வந்து பாருங்க, ஸோ இதான் இங்கே ஒரு டைபோல் இருக்கு -q, அதே மாதிரி இது +q. சரி, ஸோ செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ்னால இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2a. ஓகே, ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் இதான். இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம என்னது ஓன்னு வச்சுக்கோம். ஓகே, ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து a, இது வந்து a. ஓகே, ஸோ along the axial plane of the dipole என்ன அர்த்தம்னா,
ஸோ டைபோல் இருக்குன்னா டைபோலோட ஆக்சிஸ் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ல வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ டைபோலோட ஆக்சியல் லைனில் ஒரு பாயிண்ட் P அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் P? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் முக்கியமாக டியூ டு திஸ் டூ சார்ஜஸ். ஓகேவா, என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே 2 சார்ஜ் இருக்கா, அதே மாதிரி பாருங்க இந்த பாயிண்ட் Pங்கிறது இந்த சென்டர்ல இருந்து பாருங்க, சென்டர்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் R நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, R நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு திஸ் பிளஸ் Q சார்ஜ், இதுக்கான ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான வேல்யூ என்ன தெரியும் நம்மளுக்கு, KQ பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், அதான் நமக்கு தெரியும். அதே மாதிரி Kயோட வேல்யூ பாருங்க 1/4πε0 நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்காக தெரிஞ்சுக்கும். ஸோ ஹியர் K தான், சார்ஜ் வேல்யூ Q தான், டிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்க, தட் இஸ் இந்த சார்ஜ்ல இருந்து இந்த பாயிண்ட் Pக்கு, தட் இஸ் Rல இருந்து Aவை கழிச்சிங்கன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா. ஓகே, ஸோ R minus A the whole square. ஸோ Rல இருந்து இந்த A ஒரு Aவை கழிச்சிங்கன்னா இது வந்துடும். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு திஸ் மைனஸ் Q சார்ஜ், இதோட இது பார்த்தீங்கன்னா இங்கே மேக்னிடியூட் மட்டும் தான் எழுதுறோம். ஓகேவா, அதனால் வந்து சைனை பற்றி இப்போ ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகே, KQ by R plus A the whole square. சரி, மேக்னிடியூட் எழுதியாச்சு. ஓகேவா, ஸோ டைரக்ஷன் என்னது அட் த பாயிண்ட் P. ஸோ இந்த பாயிண்ட் Pல எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு திஸ் பிளஸ் Q வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கண்டிப்பாக இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஏன்னா பிளஸ் Q அவுட்வர்ட்ஸ் டைரக்ஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பிளஸ் Q அது இந்த டைரக்ஷனில். ஓகே, இந்த மைனஸ் Q பொறுத்துக்கு நெகட்டிவ் சார்ஜ், ஸோ இந்த டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இது இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும், E minus Q. ஓகே, இப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுக்கான வேல்யூ என்ன இருக்கும். ஸோ ஃப்ரம் திஸ் நெட் will be equal to electric field due to plus Q minus of electric field due to minus Q charge. இதான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே ஃபைன், இப்போ இதோட வேல்யூ என்னது, ஸோ KQ by R minus A the whole square minus KQ by R plus A the whole square. ஓகே, ஸோ இதில் KQ நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா 1 by minus of 1 by the whole square. Okay, so KQ டினாமினேட்டரில் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் என்னது காமனாக எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா வந்து இந்த பாருங்க, ஸோ R ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் இதான் இதோட ஃபார்முலா. ஓகே, ஸோ நான் வந்து ஷார்ட் பண்ணி எழுதியிருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் நம்ம மேலே எல்சிஎம் எடுத்தோன்னே என்ன வரும், R plus A ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு இங்கே வரும். ஸோ இது மஸ்ட்டு தனித்தனியாக எழுதிக்கும், மைனஸ் ஆஃப் R minus A the whole square. ஓகே, ஸோ இதை வந்து நான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன். ஸோ KQ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா என்ன வரும், R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் 2AR. ஸோ எல்லாம் மைனஸ், ஸோ வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் R ஸ்கொயர், ஸோ இது வந்து ப்ராக்கெட்லேயே போட்டுரும், plus A square minus 2AR. So divide by whole square. So இங்க பாருங்க R square, இந்த R square இந்த minus R square gets cancelled, A square minus A square gets cancelled, 2AR minus minus plus ஆயிரும். Okay, so plus ஆச்சுன்னா என்ன வரும், 4AR by the whole square. ஓகே சரி ரைட். ஓகே, ஸோ இ நெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேல்யூ இருக்குது. ஸோ இதை நம்ம பிரித்து எழுதுகிறோம். என்ன எப்படி பிரித்து எழுதணும், KQ இந்த 4AR என்ன பண்ண போகிறேன்னா 2 இன்டூ இப்படி எழுதிக்கலாம், 2R இன்டூ 2A பை த ஹோல் ஸ்கொயர். நான் அப்படி பிரித்து எழுதிட்டேன். ஓகே, 2R இன்டூ 2A. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியுமே, டைபோல் மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேல்யூ Q இன்டூ 2A நம்ம ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த Q இந்த பாருங்க, இந்த Q இன்ட்டு 2Aக்கு பதில், ஸோ இந்த ஒரு Qவும் இந்த 2Aவும் ஓகே
அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், P அப்படிங்கிற ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், will be equal to, so 2 PKR, so PKR travels அது மாதிரி something, okay, divide by R square minus A square the whole square. ஓகே, ஸோ 2PKR அப்படிங்கிறது வருதா. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எக்ஸ்பிரஷனில் R இருக்குது, A இருக்குது. இப்போ நம்ம டயக்ராமில் பார்த்தோம்னா, ஸோ R வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வென் கம்பேர்ட் டு A, ப்ராக்டிக்கலி வென் கம்பேர்ட் டு A, ஆருங்கிறது வந்து ரொம்ப பெரிய வேல்யூ. R சென்டிமீட்டரில் எடுத்தேன்னா எனக்கு ஏங்கிறது மைக்ரோமீட்டரில் தான் வரும் வேல்யூஸ், ஓகேவா. ஸோ ஆரை கம்பேர் பண்ணுறப்ப ஏ ரொம்ப 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 கம்மி வேல்யூனால வந்து 1 கோடியில் 1 ரூபா அப்படிங்கிறது என்னது ரொம்ப ஸ்மால் வேல்யூ. அப்புறம் அதை உதறி தள்ளிடலாம். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறோம், ஆர் ஸ்கொயர் ரெப்ரசென்ட் பண்ணுற இடத்துல ஏ வந்து ரொம்ப மைன்யூட், அது பெருசாக தேவையில்லை, மீட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏவை வந்து ஓரம் கட்டியாச்சு, காலி பண்ணியாச்சு. ஸோ அது இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், ஸோ 2PKR by R power 4 இருக்கும். மேலே ஒரு 4 R இருக்கா, கேன்சல் பண்ணிங்கன்னா 2PK by R cube. ஓகே, ஸோ இதையே வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நீட்டாக எழுதுனீங்கன்னா E net is equal to 2P by R cube. Okay, 2P by 4 pi epsilon naught R cube. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா net electric field magnitude along the axial direction. ஓகேவா. ஸோ இப்போ வந்து டைரக்ஷனை பொறுத்து நம்ம சொல்லி ஆகணும். ஓகே, ஸோ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்க, இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஆர் வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கு, டைபோல் மூலம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நான் மேக்னிடியூட் ரெப்ரசென்ட் பண்ணேன். வாட் இஸ் த டைரக்ஷன். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி இந்த டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் எப்பொழுது எப்படி இருக்குன்னா வந்து நல்லா பாருங்க, டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆல்வேஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், தட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ். இந்த டைரக்ஷனில் தான் என்னது எனக்கு டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் இருக்கும், ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா அலாங் த ஆக்சியல் லைன் ஆஃப் த டைபோலை பொறுத்த வரைக்கும் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா along the direction of the dipole. ஸோ டைபோல் டைரக்ஷன் தான் எனக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆக்ட் ஆகும். ஸோ ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல டைபோல் மொமெண்ட் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன் டைபோல் மொமெண்ட் இட் இஸ் a வெக்டர் குவான்டிட்டி. ஸோ டைபோல் மொமெண்ட் வெக்டர் அப்படின்னாலே என்ன அர்த்தம், அதோட வேல்யூ வித் டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் -q to +q. ஸோ டைபோல் மொமெண்ட் வெக்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அலாங் த ஆக்சியல் லைனில் எக்ஸ்பிரஷன் E net is equal to 2P by 4 pi epsilon R cube. இங்கே பாருங்க ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாருங்க here it is R cube. ஓகே, ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனாலுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ ரொம்ப ரெடியூஸ்ட் ஆயிடும். ஓகேவா. ஸோ டைபோலை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் R cube. பட் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து R square தான் இருக்கும். பட் டைபோலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் R cube, inversely proportional to, that is E is inversely proportional to 1 by R cube in case of a dipole. ஓகே, ஸோ இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டைரக்ஷன் ஆஃப் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாருங்க இட் டிபெண்ட்ஸ், அது இஸ் அலாங் த டைபோல் மொமெண்ட் வெக்டர், தட் இஸ் டைபோல் மொமெண்ட்ங்கிறது -q to +q. எலக்ட்ரிக் ஃபீல்டு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த டைபோல். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அலாங் த ஆக்சில் ஆஃப் த டைபோல். ஓகே, சரி, நெக்ஸ்ட் along the equatorial plane, along the equatorial plane, second one along the equatorial plane. So வந்து பாத்தீங்கன்னா வந்து we have இங்க dipole -q +q இப்படி இருக்குதுன்னா இது அதோட சென்டர் பாயிண்ட் Oன்னு வச்சுக்கோங்க.
along the equatorial plane னா டைபோலுக்கு அப்படியே என்னது perpendicular direction. இந்த பாயிண்ட்ல perpendicular directionல ஒரு பாயிண்ட்ல what is the electric field அதான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த டைரக்ஷன்ல ஸோ இங்க ஒரு பாயிண்ட் P இருக்குன்னா ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 6 இந்த டிஸ்டன்ஸ் இப்படி நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். ஓகே ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ரம் திஸ் சார்ஜ் இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு வச்சுக்கோ கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் சொல்கிறது. ஸோ ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ. ஸோ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் ஏ. ஓகே ப்ளஸ் கியூ மைனஸ் எப்படின்னா போடலாம். ஸோ நான் இங்கே எனக்கு கன்வீனியன்ட்டாக எழுதிக்கிறேன் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ. ஓகே ஸோ இதே பாருங்கள் இந்த டிஸ்டன்ஸ் இது ஆர் இது ஏ. வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ்? திஸ் வில் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். திஸ் வில் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ நமக்கு தெரியுது. ஓகேவா? பித்தகாரஸ் தியரம் படி இதான் போகிறோம். ஃபைன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே பாருங்கள். ஸோ இந்த சார்ஜ்னால இந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாருங்கள் டியூ டு ப்ளஸ் கியூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இட் இஸ் இ வந்து டியூ டு ப்ளஸ் கியூ. ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜால பார்த்தீங்கன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். தட் இஸ் இன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் மைனஸ் கியூ இப்படி ஆக்ட் ஆகும். இப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது எப்படி ஆக்ட் ஆகும்? இந்த டைரக்ஷன். திஸ் இஸ் நெட். ஓகே ஸோ நெட் அப்படிங்கிற வேல்யூ எப்படி சொல்லலாம்னா தனித்தனியாக எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இ ப்ளஸ் கியூ பார்த்தோமா? ஸோ இ ப்ளஸ் கியூ இந்த ஆங்கிள் வந்து டீட்டா. திஸ் இஸ் டீட்டானா இதுவும் டீட்டா தான், இதுவும் டீட்டா தான், இதுவும் ஈக்குவலாக தான் இருக்குது ஆங்கிள். நீங்கள் எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். மேத்தமெட்டிக்கல்ஸ் இது அப்ளை பண்ணிங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். திஸ் வேல்யூ ஆஃப் திஸ் இஸ் ஆங்கிள் டீட்டா. ஓகே திஸ் இஸ் டீட்டா. ஓகே ஸோ இ ப்ளஸ் கியூ இது வந்து டீட்டான்னு வச்சுக்கோம். ஸோ இ ப்ளஸ் கியூ பொறுத்த வரைக்கும் அலாங் தி ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இ காஸ் டீட்டா. ஓகே அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இ சைன் டீட்டா. ஓகே ஸோ இதே சேம் கேஸ் என்னது ஃபார் இ மைனஸ் கியூ. ஸோ இ மைனஸ் கியூ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இங்கே இப்படி இருக்குது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா அலாங் தி ஆங்கிள் இது தனித்தனியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் இ காஸ் டீட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா இ சைன் டீட்டா. ஸோ ரெண்டுத்துலையும் பாருங்கள் இ சைன் டீட்டா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அது கேன்சல் அவுட் ஆகிடும். பட் எனக்கு வரக்கூடிய காம்பனண்ட் வந்து எது பார்த்தீங்கன்னா வந்து இ காஸ் டீட்டா ப்ளஸ் இ காஸ் டீட்டா. ஓகே ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வந்து 2e காஸ் டீட்டா. ஓகே ஸோ இதான் நமக்கு டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியாச்சு. மேக்னிடியூடு இந்த ரேஞ்சில் இந்த பர்டிகுலர் வேல்யூ தான் வரும். ஸோ வாட் இஸ் இ இப்போ? ஸோ அப்போ இ வந்து டியூ டு ப்ளஸ் கியூ சார்ஜ் எனக்கு என்னென்னா வந்து கே கியூ பை டிஸ்டன்ஸ் பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதோட ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் எனக்கு? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இதாக வரும் எனக்கு. ஸோ இ டியூ டு மைனஸ் கியூ சார்ஜும் மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கே கியூ பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான். சாரி ஸோ வந்து ரெண்டுமே சேம் மேக்னிடியூட் என்னது வித் ரெஸ்பெக்ட் டு பர்பண்டிகுலர் டைரக்ஷன். அப்போ இந்த இ வந்து பார்த்தீங்கன்னா என்னது காமனாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஸோ இ நெட் இஸ் ஈக்குவல் டு 2k q by r square into cos theta. பட் இப்போ cos theta ஓட வேல்யூ என்னது? cos theta பாருங்க a divided by r square plus a square. இது ஸ்கொயர் ரூட்னால இது 1/2. ஓகே ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே it will be equal to so a by 1/2. ஓகே ஸோ இந்த நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல p is equal to q into 2a. ஸோ தெரியுதுங்களா? ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 2qa பதிலாக p ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா kp divided by ஸோ இது 1/2ங்கிறது it becomes 3/2. ஓகே ரைட். ஓகே ஸோ இதுவும் இங்கேயும் அதே சேம் கேஸ் r வேல்யூ ஃபார் கிரேட்டர் தேன் a அப்படிங்கிறப்ப a கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒன்லி r cube which is equal to என்னது kp by ஸோ ஸ்கொயர் இந்த 2 கேன்சல் ஆயிருமா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது r.
electric field will be equal to kp by r cube. ஓகேவா? k நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 by 4 pi epsilon naught. அப்ப p by 4 pi epsilon naught into r cube. இதான் வந்து net electric field. இதான் வந்து அதுக்கான எக்ஸ்பிரஷன் p by 4 pi epsilon naught r cube. ஸோ இதில் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட் சொல்லியாச்சு. வாட் இஸ் த டைரக்ஷன் அலாங் த ஈக்குவட்டோரியல் பிளேனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, டைபோல் மொமெண்ட் வெக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. தட் இஸ் ஃப்ரம் -q to +q இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இதான் டைபோல் மொமெண்ட் வெக்டரோட டைரக்ஷன், டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன். பட் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இதான் வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஸோ எனக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து இட் இஸ் ஆப்போசிட். ஸோ direction of net electric field along perpendicular direction வந்து பாத்தீங்கன்னா is opposite to the direction of dipole moment. Opposite to the direction of dipole moment. Okay. So இதான் வந்து பார்த்தீங்கன்னா expression for electric field. ஸோ ரெண்டு கேசஸ் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா along the equatorial plane. இதே நம்ம என்னது ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சியல் லைனில் பார்த்தா என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? 2p by 4 pi epsilon naught r cube. இதான் நம்ம எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். 2p by 4 pi epsilon r cube. ஸோ ட்வைஸாக இருக்குது, அவ்வளோதான். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அலாங் த ஆக்சியல் லைன் வாஸ் ட்வைஸ் டு த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அலாங் த ஈக்குவட்டோரியல் பிளேன். ஓகே, அதே மாதிரி பாருங்கள், இந்த ரிலேஷன் ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸ் ஆர் அண்ட் ஆல்சோ த டைபோல் மொமெண்ட் வெக்டர் ஆல்சோ. ஓகே, ஸோ இதான் வந்து அபவுட் எலக்ட்ரிக் டைபோல். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் அலாங் 2 directions. ஓகே, தேங்க்யூ.